தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தல்பியாவினுடைய சட்டம் என்ன? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறினால் 3 முறை தல்பியா சொல்லிக் கொள்ள வேண்டும். தல்பியாவினுடைய சட்டம் ரொம்ப லேஸ். எல்லா நேரமே தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இல்ல, நீங்க பேசலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம், தூங்கலாம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டா 3 முறை என்ன சொல்லணும்? தல்பியா சொல்லிக் கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கான இஹ்ராம் என்ன? நார்மல் ஆடைதான் பெண்களுக்கான இஹ்ராம். முடியை மறைத்துக் கொள்ள வேண்டும். முடிய மறைச்சறணும், முகத்தை மறைக்க கூடாது, 2 குதிங்கால்களையும் மறைக்க கூடாது. இதான் பெண்களுக்கான இஹ்ராம். பாக்கி நார்மலா இருக்கிற மாதிரியே இருந்துக்கலாம். அவர்களும் சுத்தமாகிவிட்டு, சப்போஸ் சுத்தமாக இல்ல, தொழுகை இல்லாத காலத்தில் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் நியத்து செய்து கொள்ளலாம். உம்ராவை நாடுகிறேன், லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. சுத்தமானதற்கு பிறகு நாம் போய் காபத்துல்லாவிலே தவாப் செய்வோம். இதுதான் சட்டம். அல்ஹம்துலில்லாஹ், இஹ்ராமை கட்டிக்கொண்டு தல்பியாவை சொல்லிக் கொண்டால் நிறைய விஷயங்கள் ஹராமாகிவிடும். தைத்த ஆடை அணிவது ஹராம், நறுமணம் பூசுவது ஹராம், சோப்பு போடுவது ஹராம், சீப்பை போட்டு சீவுவது ஹராம், சீவக்கூடாது. எண்ணெய் தேய்ப்பது கூடாது. இச்சையை தூண்டுகிற பேச்சுக்கள் கணவன் மனைவி பேசுவது ஹராம். அப்ப மறுமையினுடைய சிந்தனையோடு செல்ல வேண்டிய பயணம் இந்த பயணம். அல்லாஹ்வினுடைய அருளால் ஏறாம கட்டி நாம புறப்பட்டோம் சொன்னா நிறைய ட்ரெஸ் எடுத்து வைக்கிறத விட, நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறத விட, கைரஸாதி தக்வா, இறையச்சத்தை பெட்டி நிறைய நிரப்ப வேண்டும். பொறுமையை உள்ளம் நிறைய நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாம மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய 50 லட்சம் பேர் வருகிறார்கள். உலகமே வருகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லோரும் வருகிற போது எல்லோரோடும் அனுசரித்து நடப்பவர்களாய் எங்கிருந்தே புறப்பட்டுறோம். மாறி போகணும். நமக்கு பாஷை தெரியாது, எதுக்கும் தெரியாது. அவங்க நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது நமக்கு புரியாது. எல்லாம் ஊம பாஷை தான். அதனால நம்மால் எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளவு பொறுமையை இங்கிருந்து கையாள வேண்டும். அதிலும் குறிப்பா கணவன் மனைவியாக செல்லக்கூடியவர்கள் அங்க போய் ரொம்ப பொறுமையா இருக்கணும். அன்பிற்குரியவர்களே, ரொம்ப பொறுமையா இருக்கணும். அல்லாஹு அக்பர். அங்க போய் கணவன் மனைவி சண்டை போட்டா மௌத்தா போற வரைக்கும் சண்டை தான். அதனால ஆண்களும் பெண்களும் அவங்கவுங்க பெட்டிய கணவன் மனைவி தனியா வச்சுக்கோங்க. அந்த பொருட்களை எல்லாம் அங்க போய்கிட்டு, பாத்திமா எனக்கு அதை கொடு, இதை கொடு, 40 நாள் கொஞ்சம் பொறுமையா விட்டுருங்க, ஃப்ரீயா. அங்கேயும் போய் வம்பு எடுத்துக்கிட்டே இருக்க கூடாது. எனக்கு பேஸ்ட கொடு, பிரஷ கொடு, அதை கொடு, இதை கூட. நம்ம அமல் செய்ய போச்சா, அங்கேயும் உங்களுக்கு ஹிதுமத் செய்ய போச்சா? அதனால அதெல்லாம் விட்டுறணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பேரருளால் இங்கிருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு இஹ்ராமினுடைய எல்லா காரியங்களையும் பின்பற்றி கொண்டு நாம் ரூமுக்கு செல்வோம். அதுக்கு இடையில உள்ளதான அஜய் சொல்லிடுவாங்க. அப்ப அறைக்கு சென்று விட்டு முதலில் காபத்துல்லாவை பார்க்க செல்லுவோம். இஹ்ராமோட தான் போவோம். முதலில் காபாவை பார்க்க போகிற போது கண்களில் கண்ணீரோடு கவலையோடு செல்ல வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்திலே காலடி வைக்க நமக்கு தகுதி இருக்கிறதா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இன்ன பைத்தக அலீம் வ வஜ்ஹக கரீம் வ அன்த யா அல்லாஹ் ஹலீமுன் கரீமுன் அலீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபன். யா அல்லாஹ், காலடி வைக்க கூட தகுதி இல்லாதவனை உன் வீட்டு விருந்தாளியாய் அழைத்திருக்கிறாய். என்னை மன்னிப்பாயாக, என்னை ஏற்றுக்கொள்வாயாக. அப்படி தலை குனிஞ்சு போகணும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் ஒட்டகத்துல வருவாங்க. மக்காவுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒட்டகத்தின் கடிவாளத்தை கையில பிடித்துக் கொண்டு தலை குனிந்து வருகிறார்கள். மக்கள் கேட்டார்கள், ஒட்டகத்து மேல ஏறி வரலாம்ல? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், ஓடி போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற போது தலை நிமிர்ந்தா வருவான். பாவம் செய்த அடிமைகள்
ரப்பை பார்க்க செல்லுகிற போது தலை நிமிர்ந்தா செல்வது? ரப்பே என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு சென்றால் ரப்பு அன்று பிறந்த பாலகனாய் மாற்றி விடுவான். அங்க காபத்துல்லா முழுமையா பாக்குற வரைக்கும் 79ஆம் நம்பர் கேட் அல்லது 1ஆம் நம்பர் கேட்ல கூட்டு போவாங்க. முழுமையா காபாவை பார்த்த உடனே கண் சிமிட்டாமல் கேட்கிற எல்லாம் கிடைக்கும். அப்ப அல்லாட்ட என்னங்க கேட்கறது? அல்லாஹ், இனிமேல் நான் எதையெல்லாம் கேட்கிறேனோ அதையெல்லாம் கபூல் செய்து விடு. மாமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. மாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், நான் வருவதற்கு காரணமாக இருந்த என் பெற்றோருக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி கொடுத்து விடு. அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா காபாவினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பவராக ஆக்கி கொடுத்து விடு. அங்க போய் நாங்க பாவம் செஞ்சிடக்கூடாது. நாம இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து கேட்டலாமே, கடிச்சு விட்டாமல். அல்லாஹ், நான் கேட்கறதெல்லாம் கொடுத்து ரப்புல் ஆலமீனே பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி கொடுத்து விடு, இங்கு பாவம் செய்யாமல் பாதுகாத்து விடு. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் அங்க துஆ செஞ்சுட்டு இஹ்ராம் ஆடையை இழுத்திபா செய்ய வேண்டும். இழுத்திபா அப்படின்னு சொன்னா மௌலானா அந்த இஹ்ராம காட்டிருங்க. அல்லாஹு அக்பர். அஜத் வந்து கட்டி காட்டணும், அது வரைக்கும் நம்ம போலாம். அப்ப வலது தோல் புஜம் தெரிகிற அமைப்பிலே ஒரு ஆண்கள் இஹ்ராமை போடுவதற்கு பேர் தான் இழுத்திபா. அப்ப மத்தாஃப்ல இறங்குவோம், ஹஜருல் அஸ்வதிற்கு நேராக இருந்து தவாஃப் ஆரம்பமாகும். இழுத்திபா செய்து கொண்டு துஆ செஞ்சுட்டு இழுத்திபா செஞ்சு முதல் 3 சுற்று லேசா ரமல், லேசா போன ஆண்கள், பெண்கள் அல்ல. அஜத் வந்தாங்க. நார்மலா இப்படிதான் போட்டிருப்பீங்க நீங்க இஹ்ராம, இதான் நார்மலா இருக்கும் இஹ்ராம். இழுத்திபா என்று சொன்னால் வலது தோல் புஜம் தெரிகிற அமைப்பிலே அமர்ந்து கொள்ள வேண்டும். ஓகேயா? இதுக்கு பேர் இழுத்திபா. 7 சுற்றும் இப்படித்தான் சுற்ற வேண்டும். முந்தைய 3 சுற்றில் ரமல், லேசா ரமல் செஞ்சு காட்டிருங்க. லேசா ஓட்டப்பந்தயத்தில் ஓடின மாதிரி ஓடக்கூடாது, மெதுவாக ரமல் செய்ய வேண்டும். லேசாக ரமல் செய்து கொள்ள வேண்டும். எத்தனை சுத்து ரமல்? இழுத்திபா தான் 7, ரமல் எத்தனை சுத்து? 3 சுற்றுக்கள் ரமல். அப்ப ஹஜருல் அஸ்வதிலிருந்து தவாஃபை ஆரம்பித்து 7 சுற்றுக்கள் தவாஃப். தவாஃப்ங்கிறது எத்தனை சுத்து? வலது பக்கத்துல சுத்துவோமா இடது பக்கத்துல சுத்துவோமா? இல்ல, காபத்துல்லாவினுடைய இடது பக்கம், அமல்களிலேயே இடது பக்கம் சுற்றுகிற அமல் எது மட்டும்தான்? தவாஃப் மட்டும்தான். காபா இப்படி இருக்கும், இப்படி சுத்துவோம், இப்படி சுத்த மாட்டோம். ஏனென்றால் காபா என்பது பைத்துல்லா, அல்லாஹ்வின் ஆலயம். உள்ளம் இடது பக்கம் இருக்க, வலது பக்கம் இருக்கா? இடது பக்கம். இது அர்ஜுல்லா, அல்லாஹ் அமருகிற சிம்மாசனம். அவன் வீடும் அவன் அமருகிற இடமும் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அமல் மட்டும் இடது பக்கம் இருந்து துவங்கும். 7 சுற்றுக்கள். 7 சுற்றுல என்ன துவா வேண்டாலும் செய்யலாம். தமிழ்ல, அரபில, உருதுல, உங்களுக்கு என்ன பாஷையில வேண்டாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மதாஃப் என்பது, தவாஃப் செய்கிற இடம் என்பது துவாவுக்கான இடம். நல்லா கேளுங்க. அல்லாஹ், ஒரு தவாஃப் என்பது 7 சுற்று. நிறைய கேட்கணும். அதுக்கு மத்தாஃப்ல கேட்கறதெல்லாம் கிடைக்கும், கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அல்லாஹு அக்பர். இந்த 7 சுற்றை முடித்து விட்டு மக்காமே இப்ராஹிம், இந்த சுற்ற முடிக்கிற இடத்திலேயே ஒரு சின்ன கூண்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி கட்டிய கல் மக்காமே இப்ராஹிம். அங்கே 2 ரக்காத்து தவாஃபினுடைய வாஜிப் 2 ரக்காத்தை தொழுகிறேன் தொழுதணும். அல்லது தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுகிறேன். தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுது முடிச்சிடணும். வயிறு உடைக்க ஜம்சம் குடிக்க வேண்டும். எது குடிக்கணும்? வயிறு உடைக்க ஜம்சம் நல்லா குடிச்சிட்டு, அங்கதான் பக்கத்துல வந்து யாராவது சொல்லுவாங்க, நிறைய தண்ணி குடிக்காத ஒண்ணுக்கு வரும்னு. அவர் என்ன நினைச்சு குடிக்கிறாரோ அதுதான் அங்க நடக்கும். அதனால நான் நல்ல ஆரோக்கியத்தோடு அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன செய்ய வேண்டும்? தண்ணியை குடிச்சிட்டு சஃபா மர்வாவுக்கு சைக்கு செல்ல வேண்டும்.
சஃபாவில் ஆரம்பிச்சு மருவாவில் முடிக்கணும். எல்லாம் சேர்ந்தது ஒரு சுற்று அல்ல. இங்க இருந்து அந்த மலைக்கு போனா அது ஒரு சுற்று, அங்க இருந்து இங்க வந்தா இது ஒரு சுற்று. அப்ப 3 ரவுண்ட். அதுல ஆண்கள் மைலைனுல் அஹ்லரைன் என்று பச்சை விளக்கு பகுதி, அதுல ஆண்கள் மட்டும் லேசாக ஓட வேண்டும். அது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுன மாதிரி ஓடக்கூடாது, லேசா ஓடணும். சஃபா மருவாவில் சை செய்து விட்டு சஃபாவில் ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருவோம், மருவாவில் முடிச்சிட்டு ஆண்கள் சலூனுக்கு செல்ல வேண்டும். அங்கேயே முடி வெட்டிட்டு இருப்பாங்க, நம்மளும் அங்க போய் வெட்டிட கூடாது. கஅபத்துல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். ஆண்கள் சலூனுக்கு சென்று மொட்டையடிக்கலாம் அல்லது முடி வெட்டலாம். பெண்களாக இருப்பவர்கள் அறைக்கு சென்று சுண்டு விரலில் லேசாக முடியை சுருட்டி வெட்டி கொள்ள வேண்டும். நல்ல சுத்தி வெட்டிடக்கூடாது, அப்புறம் வரும்போது மொட்டையா வரணும். அதனால லேசா சுண்டு விரலில் சுருட்டி வெட்டி கொள்ள வேண்டும். ஹலால். இனி நீங்கள் நார்மல் ஆடைக்கு வந்து விடலாம், பேண்ட் சட்டைக்கு வந்துடலாம், எதுக்கு வேண்டாலும் வந்துடலாம், நார்மல் ஆடைக்கு வந்து விடலாம். அப்ப இங்கிருந்து போறீங்க, கஅபத்துல்லாவை பார்க்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும், இழுத்திபா செய்து கொள்ள வேண்டும், ஆடையை மாற்றி போட்டுக் கொள்ள வேண்டும். 7 சுற்றுக்கள், மகாம இப்ராஹிமில் 2 ரக்காத், தண்ணீர் ஜம்சம், சஃபாவில் ஆரம்பித்து மருவாவில் முடித்து விட்டு முடிவெட்டி விட்டால் எதுக்கு வந்துடலாம், நார்மலுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தினுடைய அருமை தெரிந்து அமல் செய்ய வேண்டும். அங்க ஒவ்வொரு இடத்தினுடைய அருமையும் அலாதியானது இல்லையா? மக்காம இப்ராஹிம் சாதாரண இடமா, ஹஜருல் அஸ்வத் சாதாரண இடமா? அந்த இருக்கு ஹஜருல் அஸ்வத் அந்த ஓரத்துல சொர்க்கத்துக்கள், யாக்கூத்து மின் யாக்கூத்தில் ஜன்னா. சொர்க்கத்து பொருள் ஏதாவது பார்த்திருக்கிறோமா நம்ம உலகத்துல? சொர்க்கத்து பொருள் அது ஒன்றுதான், யாக்கூத்துல் ஜன்னா. யாராவது அல்லாவின் கையில் முசாஃபகா செய்ய நாடினால், அல்லாஹ் கையில முசாஃபகா செய்ய நாடினாக்க யாருக்காவது இஷ்டம் இருக்காதா? ஹஜருல் அஸ்வதை தொட்டுக் கொள்ளட்டும், யமீனுல்லாஹ் ஃபில் அர்த், பூமியில் அல்லாஹ்வின் வலது கரம் அதை முத்தமிட்டால் ரப்பின் கையை தொடுவதற்கு சமம். இன்னலஹு லிசானன் வ ஸஃபத்தைன். ரசூலுல்லாஹ் அந்த ஹஜருல் அஸ்வதுல 4 விதமாக நடந்திருக்கிறார்கள். ஒன்று முத்தமிட்டு இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் தொட்டு இருக்கிறார்கள், கையை உயர்த்தி காட்டி இருக்கிறார்கள், குச்சியை உயர்த்தி காட்டி இருக்கிறார்கள். இந்த 4ஐ எதில் செய்தாலும் ஹஜருல் அஸ்வதை தொட்டதாக ஆகிவிடும். அதனால தாய்மார்கள் கண்டிப்பா போய்தான் ஆகணும், ஹஜருல் அஸ்வதை தொடல ஹஜ்ஜே கூடல அப்படின்லாம் இல்ல. கடுமையான கூட்டமாக இருந்தால் போக கூடாது. ஆண்களும் பெண்களும் கலந்து கஷ்டப்பட்டு உயிரை விட்டு தொடணுங்கிறத மார்க்கம் சொல்லல. அதனால முடிந்தால் என்ன செய்ய வேண்டும், அதே நேரத்தில் துஆ செய்யணும். அல்லாஹ் ஹஜருல் அஸ்வதை கிடைக்க செய்வாயாக, முத்தமிடுகிற பாக்கியத்தை தருவாயாக. அதே நேரத்தில் இளைஞர்கள் பேசாம சரி நம்ம அஜர்த்து சொல்லியிருக்காரு தூரத்துல இருந்து கையை தூக்குனா போதுங்கிறது இல்ல, அவங்க முயற்சி செய்யணும். இளைஞர்கள், வயசானவங்க கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாது. நம்ம சக்திக்கு ஏற்றவாறு அங்கே அமல் செய்ய வேண்டும். ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த காபத்துல்லாவுடைய வாசலுக்கு ஹஜருல் அஸ்வதுக்கு நடுவுல ஒரு இடம், அதுக்கு பேர் தான் முல்தஸிமுல் பாப். இந்த இடம் இருக்கா இல்லையா, முல்தஸிமுல் பாப். 100க்கு 105% துஆ கபூல் ஆகிற இடம், அற்புதமான இடம். அந்த இடத்துல துஆ கேட்கும் போது எப்படி கேட்கணும்னா, காபத்துல்லாவுல நெஞ்ச வச்சு வலது கண்ணத்தை காபத்துல்லால வைக்கணும், நெஞ்சை காபத்துல்லால வைக்கணும், வலது கண்ணத்தை காபத்துல்லாவிலே வைத்து கேட்டால் 100க்கு 105% துஆ கபூல் ஆகிற இடம். காபாவிலேயே பயங்கர இம்பார்ட்டன்ட் அந்த முல்தஸிமுல் பாப். அங்கிருந்து தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு உமரை கொடு அல்லது அபூஜஹிலை கொடுன்னாங்க. அல்லாஹ் உமரை கொடுத்துட்டான். பெருமானார் வருத்தப்பட்டாங்க, உமரையும் அபூஜஹிலையும் கொடு என்று சேர்த்து கேட்டிருந்தால் ரப்பு கொடுத்திருப்பான். அந்த இடத்துல சந்தேகப்பட்டு கேட்க கூடாதுங்கிறாங்க. எல்லாம் உனக்கு இஷ்டம் இருந்தா கொடு, இல்லாட்டி விடு, உனக்கு பிடிச்சா கொடு, இல்லாட்டி விடு, இப்படிலாம் அங்க என்ன செய்யக்கூடாது, உறுதியோடு கேட்கிற அற்புதமான தலம் முல்தஸிமுல் பாப். அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கா இல்லையா, காபத்துல்லாவுடைய வாசல், பாபுல் காபா. காபத்துல்லாவுடைய வாசல்ல கேட்கும் போது அழுதுகிட்டு எல்லாம் கேட்க கூடாது, அல்லாஹ்வை ரோஷப்படுத்தி கேட்கணுமா. ரப்ப ரோஷப்படுத்தி, ரப்பே வாழ்நாள்ல 80 வருடம் 90 வருடம் 70 வருடம் வாழ்நாள் ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொன்னதில்லை. அவனுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாய், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய், குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறாய், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய், அத்தனையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறாய். காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களை மறந்த போவாய்.
கேட்ட உடனே அல்லாஹ் மலக்குகளை அழைத்து, அனாயா, நான் ரோஷக்காரன், என் அடியான் என்னை ரோஷப்படுத்தி விட்டான், இவன் கேட்கிற அத்தனையும் கொடுத்தாலும் என் கசானாவிலிருந்து கடுகளவு கூட குறையாது, கேட்பதை கொடுங்கள் என்பான். அந்த இடம் தான் பாபுல் காபா. நிராசையாகாமல் அத்துணை பேர்களும் அப்படியே கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொண்டு திரும்புகிற இடம் பாபுல் காபா. நேர் ஆப்போசிட்ல தான் மக்காமே இப்ராஹிம் இருக்கு. மக்காமே இப்ராஹிம்ல தவாஃப முடிச்சுட்டு எத்தனை ரக்காத் தொழுவோம்? அந்த தொழுதுட்டு என்ன துவா கேட்கணும் அல்லாஹ்ட்ட? அல்லாஹ் என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிரு. ஒரு வார்த்தை தான், என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிரு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன். அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்டு நடக்கிற குடும்ப தலைவன். குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. கொண்டு போய் பாரான் பள்ளத்தாக்குல தண்ணியே இல்லாத இடத்துல மனைவியையும் மகனையும் விட்டுட்டு போயிட்டு வர்றேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பஸ்ஸே இல்லாத இடத்துல நம்ம வீட்டுக்காரமா விட்டுட்டு நான் போயிட்டு வர்றேன்னு சொன்னா என்ன நடக்கும்? அடுத்த ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? இல்லையா? பஸ்ஸே இல்லாத இடத்துல. அதே மாதிரி எந்த நாதியும் இல்லை, போயிட்டு வர்றேங்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் இந்த இடத்தில் விட சொன்னால் இதல் லையுனா அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான், நீங்க போயிட்டு வாங்க. குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 7 வயசு 90 வயசுக்கு பின்னாடி பெத்த புள்ள, 90 வயசுக்கு பின்னாடி 7 வயசு குர்பானி கொடுக்கணும்ட்டான் அல்லாஹ், புள்ளைய அறுத்துருன்ட்டான். அவன் அந்த புள்ளைகிட்ட போய் சொல்றாங்க, தம்பி உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன். அந்த புள்ள, வாப்பா நான் படுக்கிறேன், கத்தி அதே எடுத்துட்டு வந்து கையில கொடுத்து என்னை அறுக்கும் போது உங்களுக்கு இறக்கம் வந்துருவாப்பா, முகத்தில் துணியை போட்டுக் கொள்ளுங்கள். முகத்துல துணியை போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தியை வைத்தால் கத்தி அறுக்க மறுக்கிறது. என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கல்லு அடித்தால் பாறை 2ஆக பிளக்கிறது. அல்லாஹ் பார்த்தான், ஆட்டை சொர்க்கத்திலிருந்து இறக்கினார். மகனுக்கு பகரமாக இந்த ஆட்டை அருங்கள். அப்ப இருந்த குர்பானி வருகிறது. அல்லாஹ் அக்பர். அப்ப நம்ம குடும்பம் இப்படி இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. இந்த உலகத்திலே சொர்க்கம் தானே. ரப்பே அதை கொடு என்று கேட்டால் ரப்பு கொடுப்பான். அந்த இடத்துல தான் குடும்பத்தின் ஒற்றுமையை கேட்க வேண்டும். ரப்பே என் பிள்ளைகளுக்கு மத்தியில ஒற்றுமையை கொடு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து வாழுகிற நிலையை நசீபை கொடு என்று கேட்கிற இடம் எந்த இடம்? நீங்க தான் சொல்லணும். மக்காமே இப்ராஹிம். இந்த இடம் மீசாபுர் ரஹ்மத். இது ஓவல் வடிவத்தில் இருக்கும், இப்படி ஓவல் வடிவத்தில். அந்த இடம் காபத்துல்லாவுல தொழுதுக்கு சமம். உள்ள போனா ஃபர்லு வாஜிபெல்லாம் தொழுக முடியாது, சுன்னத்து நஃபில் நிறைய தொழுகலாம். இது மீசாபுர் ரஹ்மத். தண்ணி விழுந்தா அஜர்த் அதுக்கு அந்த பேரை வச்சிருக்கிறார் இல்லையா, மீசாபுர் ரஹ்மத். தண்ணி விழுந்துச்சுன்னு சொன்னா அதுல நனைந்தால் அல்லாஹு அக்பர், பெரும் பாக்கியம். அப்படி தாண்டி வந்தா இந்த மூளை ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னாடி இருக்கிற மூளை இருக்கா இல்லையா, ருக்குனை யமானி. 70,000 மலக்குகள் நாம் கேட்கிற துவாவுக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். பரக்கத்தான இடம். அங்க ஹஜருல் அஸ்வதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கிராஸ்ல ஒரு 10-15 அடியில ஜம்சம் இருக்கிறது. இப்ப ஜம்சம்லாம் பார்க்க முடியாது, முன்னாடிலாம் பார்க்கலாம், இப்ப ஜம்சம்லாம் பார்க்க முடியாது. உலகத்தின் அதிசய கிணறு ஜம்சம். ஜம்சம் கிணத்தை யாராவது பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். 2002 வரைக்கும் ஜம்சம் ஓபன் தான். 2002 வரைக்கும் 8 அடி கிணறு. எவ்வளோ? 8 அடி உரை கிணறு. உள்ள இருந்து பார்த்தா 10 அடியில் தரை தெரிகிறது. 10 அடி தண்ணி தான் இருக்கு. ஆனால் எவ்வளவு ஹெச்பி மோட்டர்ல எடுக்கிறாங்க தெரியுமா? 2 மோட்டார், இவ்வளவு பெரிய பைப்பு, 250 ஹெச்பி மோட்டார். நம்ம வீட்டில் இருக்கிற ஹெச்பில எவ்வளவு? 5. 5னா நீங்க தோட்டம் நடத்தணும். 6 ஹெச்பி, 1 ஹெச்பி, 2 ஹெச்பி. தோட்டங்கள்ல தான் 5 ஹெச்பி, 6 ஹெச்பி. இங்க எவ்வளவு? 250. தண்ணீர் 12 மணி நேரம் இந்த மோட்டார் ஓடுகிறது, 12 மணி நேரம் இது ஓடுகிறது. அல்லாஹு அக்பர். தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அது என்ன செய்யவே இல்லை, 10 குறையவே இல்லை. கடலுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா என்று விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் உப்பின் தன்மை அதிகரித்திருக்குமே என்று பார்க்கிறார்கள்.
அந்த ஜம்சமை மட்டும்தான் அங்க குடிக்கணும் 35 நாள். இங்க ஒரு அவுன்ஸுக்கு என்ன பாடுபடுறோம். அப்ப 1 லிட்டர் பாட்டில் ஒரு 2 பாட்டில் எடுத்துட்டு போயிருங்க. எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற குடிக்கிற தண்ணி ஃபுல்லா எதுவா தான் இருக்கணும். உலகத்திலேயே சிறந்த தண்ணி எந்த தண்ணி தான்? ஜம்சம் நீர் தான். அதனால அதை அங்க நல்லா குடிச்சு அனுபவிச்சு வாழணும். பிறை 7 வரும். பிறை எல்லா இடத்துலயும் அனுபவிச்சுட்டு வாழும் போது பிறை 7 வரும். அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜுக்கு உங்களுடைய ரூமில் இருந்தே இஹ்ராம் கட்டி கொள்ள வேண்டும். எங்க இருந்தே? காபத்துல்லாஹ் போயிடக்கூடாது. ரூம்ல இருந்தே இஹ்ராம் கட்டி, இஹ்ராமினுடைய சுன்னத்தெல்லாம் முதல்ல இல்லையா தெரியும் அல்லவா? நறுமணம் பூசிக்கலாம் முன்னாடி, இஹ்ராமுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிக்கலாம். இஹ்ராம் கட்டி 2 ரக்காத் தொழ வேண்டும். எதுக்காக? ஹஜ்ஜுக்காக. ஹஜ்ஜுக்கான இஹ்ராமை கட்டுகிறேன், யா அல்லாஹ் லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக துஆ செஞ்சிட்டு தல்பியா ஸ்டார்ட் ஆயிடும். இஹ்ராம்ல இருந்து எது வரைக்கும் தல்பியா? கல்லெறிகிற வரை தல்பியா இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய தல்பியா எது வரைக்கும்? உம்ராவினுடைய தல்பியா எது வரைக்கும்? காபாவை பார்க்கிற வரைக்கும். ஹஜ்ஜினுடைய தல்பியா கல்லெறிகிற வரை. இப்ப 7வது நாள் அல்லாஹ்வினுடைய அருளால் இஹ்ராம் கட்டிட்டு நீங்க சொல்ற நேரத்துல பஸ் 7 மணிக்கு வரும்னு சொல்லுவாங்க. காலையில 3 மணிக்கு கூட வரலாம். அதான் நான் சொல்றேன், பொறுமையா இருக்கணும். அங்க வந்து அன்வரஜத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. பஸ் அவரை வச்சிருக்கிறாரு, அது யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லோருக்கும் 50 லட்சம் பேர்த்த கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? அதனால சொன்ன நேரத்துல எல்லாம் வர முடியாது. சில நேரத்துல முன்னாடியே வந்துருவாங்க. அதனால தயாராக சொன்னால் தயாராகி கொள்ள வேண்டும். ஆமன்னா சல்லம்னா கேட்டம்னா வந்தம்னா இருக்கணும். அங்க போய் நம்மளுடைய அறிவுக்கு நம்முடைய மூளைக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது. இந்தியாவில் கொடுத்துருந்தாக்கா அப்படி செஞ்சிருப்பானுங்க, அமெரிக்காவில் கொடுத்துருந்தா இப்படி செஞ்சிருப்பானுங்க, ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இதுதான் நாங்க பார்த்த அனுபவம். நான் அல்லமான தல் சர்வீஸ்ல போறோம் ரொம்ப வருஷமா. ஆனா அனுபவம் நம்ம மூளையில நம்ம சக்திக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அல்லாஹ் எல்லா வேலைகளையும் மிகச்சரியாக செய்து கொடுப்பான். அவன் விருந்தாளி. நம்ம பிற 8-7 நைட்டே கொண்டு போய் விட்டுருவாங்க. பிற 8 மினாவில ஃபஜ்ர், லொகர், அசர், மகரிப், இஷா அங்க எப்படி துஆ செய்யணும் தெரியுமா? சஜிதாவிலே விழுந்து துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல எப்படி அழுதார்கள் தெரியுமா? மினாவில ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தட்டி எழுப்பி, ரசூலே உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, கொஞ்சம் எழுந்திருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் அக்பர். என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டான். பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும் என்றார்கள். ஒருத்தர் கூட நரகத்துக்கு போக கூடாது, எல்லாத்துக்கும் சொர்க்கம் வேண்டும். அல்லாஹ் சொன்னா முடியாது. 3 ஒரு பகுதிக்கு தான். மீண்டும் சஜிதாவில் விழுந்தார்கள், அழுதார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பி உம்மத்தில் பாதி பேர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். மீண்டும் சஜிதாவில் விழுந்தார்கள். ஜிப்ராயில் எழுப்பி கலிமா சொன்ன எல்லோருக்கும் சொர்க்கம் உண்டு என்று ரப்பு சொல்லிவிட்டான். அவன் செய்த தீமைக்கு தண்டனையை பெற்று சொர்க்கம் சென்று விடுவான். அப்ப உம்மத்து முழுக்க சொர்க்கம் வாங்கி கொடுத்த இடம் எந்த இடம்? மீனா. மீனா என்பது கல்ஹம்லு, தாயின் கருவறை மாதிரி. கருவறை எப்படி விரிந்து கொடுக்குமோ பிள்ளைக்காக, 50 கிராம் இருக்கும் போது விரிந்து கொடுச்சு 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ, அதே மாதிரி தான் பெருமானார் மீனாவில் இருக்கும் போது 90,000 பேர் தான் இருந்தாங்க. இப்ப 50 லட்சம் பேர். அதே மீனா, அடுக்குமாடிலாம் இல்ல, அதே மீனா விரிந்து கொடுக்கிறது. உலகமே முஸ்லிமாகி மீனாவுக்குள் சென்றால் மீனா விரிந்து கொடுக்கும். எலாஸ்டிக் பூமி. உலகத்திலேயே அதிசய பூமியை பார்க்க செல்கிறீர்கள் மீனா. 8 முழுக்க மீனாவில் இருப்போம். அங்கிருந்து பெறப்பட்டு 8 நைட்டே உங்களை கூட்டு போயிடுவாங்க. 9 காலையில சுபுக்கு பின்னாடி கொஞ்சம் தண்ணி கிண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கிற அதே இஹ்ராம் துணியிலேயே புதுசா வேண்டாம் ஒரு இஹ்ராமை போட்டுட்டு சூரியன் அந்த லொகர் நேரம், சூரியன் அடி சாய்ந்ததிலிருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நொடியும் அல் அரஃபா அல் ஹஜ், அதான் ஹஜ். கண்ணகும் ஜராதுல் முர்தசிர் எல்லாம் பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல வெண்ணிற ஆடையோடு ரப்பிடத்திலே கரம் ஏந்தி நிற்கிற காட்சி. 50 லட்சம் பேர்களும் கரம் ஏந்தி நின்றால் கஞ்சனும் இறங்கி போவான், கஞ்சனும் கிளம்பி இறங்கி போவான். அல்லாஹு அக்பர். அற்புதமான காட்சி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திலே நின்று கொண்டு பார்த்து எல்லோருக்கும் மன்னிக்கிற ரப்புல் ஆலமீன். அந்த அரஃபா தினத்திற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. அங்க நின்னுகிட்டு துஆ செய்யணும்.
லொகர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மகரிப் வரைக்கும் என்ன செய்யணும்? துவாக்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால இப்பயே ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிருங்க. அங்க லொகர் அசரையும் ஒன்னா சேர்த்து தொழு வைப்பாங்க. அங்க யார் இமாம் இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டா போதும். மகரிபுக்கு பிறகு மினா அரஃபாவிலிருந்து எங்க போயிருவோம்? நம்ம முஸ்தலிஃபா. பிறகு 8 முழுக்க மினாவில் இருப்போம். பிறகு 9 அரஃபாவை முடித்து விட்டு முஸ்தலிஃபா. மகரிபு தொழுகை இடையில தொழுகக்கூடாது, முஸ்தலிஃபால போய்தான் தொழுகணும். முஸ்தலிஃபாவுல இறங்கி மகரிபையும் இஷாவையும் தொழுதுட்டு, அது கட்டாந்தர தான், அங்க கட்டல்லாம் இருக்காது, வெறும் தர. அங்க நம்ம ஏதாவது கொண்டு போய் ஒரு விரிப்பை விரிச்சு தொழுது விட்டு, அங்கேயே பாத்ரூம் பக்கத்திலே கற்கள் இருக்கும், அந்த கல்லு 70 கல்லு எடுத்து வச்சுக்கணும். எவ்வளவு கல்லு? அன்று சுபுகு தொழுகை தொழுது விட்டு பிறை 10 காலையில் கிளம்ப வேண்டும். பிறை 10 அன்னைக்கு கிளம்புனா அங்கிருந்து மெதுவா போனோம்னு சொன்னா 7 சைத்தானுக்கு 7 கல் எடுத்து பெரிய சைத்தானுக்கு மட்டும் எரியணும். மொத்தம் 3 சைத்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் விட்டுருவோம், 2வது விட்டுருவோம், பெரிய சைத்தான்ங்கிறது 3வது தான் இருக்கும். அது எத்தனை கல் எறிவோம்? எரிஞ்சிட்டு ஏற்கனவே குர்பானிக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்குவாங்க, அல்லது குர்பானி பேங்க்ல கட்ட வேண்டி இருக்கும், குர்பானி அவர்கள் கொடுத்து விடுவார்கள். கல் எறிஞ்சிட்டு வந்து மொட்டை அடிச்சிடணும். பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? முடியை சுருட்டி வெட்டி கொள்ள வேண்டும். வெட்டுனா நார்மல் ஆடைக்கு வந்துடலாம். அன்று இரவு ஒரு 10-11 மணிக்கு புறப்பட்டு தவாஃபே ஜியாரா, அது இல்லைன்னா ஹஜ்ஜே இல்லை. அதனால தவாஃபு ஜியாராவை பிறை 10, 11, 12 எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். சுத்தம் இல்லாத பெண்கள் எப்பொழுது சுத்தமாகிறார்களோ அப்ப செஞ்சுக்கலாம். மினால தங்கலாம், அரபால தங்கலாம், முஸ்தலிஃபால தங்கலாம், துவா செய்யலாம், ஸலவாத் ஓதலாம், எல்லாம். தொழுகை கூடாது, தவாப் கூடாது, அங்க போக முடியாது. சுத்தமாயிட்டு போய்க்கலாம். அல்லாஹு அக்பர். தவாஃபு ஜியாராவை முடித்து விட்டு மீண்டும் மினாவுக்கு வந்து விடுவோம். பிறை 11 லொகர் வரைக்கும் நமக்கு எதுவும் இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அசர் தொழுகிற நேரம் லொகர்ல இருந்தே ஆரம்பமாயிரும். லொகர் தொழுகைக்கு பிறகு அசர் நேரத்துல சின்ன சைத்தானுக்கு 7 கல்லு ஒரு துவா, நடு சைத்தானுக்கு 7 கல்லு துவா, பெரிய சைத்தானுக்கு 7 கல்லு துவா ஓதக்கூடாது, திரும்பி வந்துருவோம். வயசானவங்க கல்லு கொடுத்து விடுறாங்கன்னா சட்டம் என்ன தெரியுமா? முதலில் நமக்கு கல்லெறிந்து விட்டு பிறகு யாருக்கு எறியணும்? அவங்களுக்கு. இவர் பெருந்தன்மையில முதல்ல அவங்களுக்கு எரிஞ்சிடலாம், அதுக்கப்புறம் நமக்கு எரியலாம்னாக்கா அவருக்கு எரிஞ்சதாக ஆகாது, நமக்கு கொடுத்தாங்க. மக்காவின் எல்லையிலேயே ஒரு ஆடு கொடுத்தாக வேண்டும். அதனால இதுல எல்லாம் கொஞ்சம் என்னவா இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிறை 11 3 சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிருவோம், மினாவிலேயே தங்கிடுவோம். பிறை 12 அன்று லுகர் தொழுகைக்கு பிறகு, பிறை 12 லுகர் தொழுகைக்கு பிறகு சின்ன சைத்தானுக்கு 7 ஒரு துவா, நடு சைத்தானுக்கு 7 துவா, பெரிய சைத்தானுக்கு கல்லெறிவோம், துவா இல்லை. மினாவின் எல்லையை விட்டு நடந்தே புறப்பட்டு விடுவோம். அவ்வளவுதான், ஹஜ் முடிஞ்சு. அல்லாஹு அக்பர். இந்த 5 நாள் தான் ஹஜ். பிறை 8 மினாவில இருப்போம். பிறை 9 மகரிபு வரைக்கும் அரஃபாவில இருப்போம். மகரிபில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் முஸ்தலிஃபாவில இருப்போம். பிறை 10 அன்று காலையிலேயே பெரிய சைத்தானுக்கு கல்லெறிவோம், குர்பானி கொடுத்து விடுவார்கள், மொட்டை அடிப்போம், நார்மல் ஆடைக்கு வந்து விடுவோம். அதற்கு பிறகு இரவு நேரத்திலே போய் என்ன செய்வோம்? தவாஃபோ ஜியாரா செய்வோம். இதெல்லாம் 10வது நாள் இவ்வளவு வேலை இருக்கு. பிறை 11 அன்று லுகருக்கு பிறகு அசர் நேரத்தில் 3 சைத்தானுக்கும் கல்லெறிவோம், மீண்டும் மினாவிலே தங்கி விடுவோம். பிறை 12 லுகருக்கு பிறகு 3 சைத்தானுக்கும் கல்லெறிவோம், நம்முடைய அறைக்கு சென்று விடுவோம். ஹஜ் முடிச்சு. ஆனா அங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அற்புதமான இடத்திற்கு போகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பயணங்களை லேசான பயணமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அங்க நிறைய சொன்னாலும் விளங்காது. அதனால அங்க கூடயே யார வச்சிருக்கிறீங்க? நீங்க அஜர்த் இருக்கிறாங்க. அதனால அந்தந்த நேரத்தில் என்னென்ன விளக்கங்கள் இருக்கிறதோ அது முழுவதையும் ஹஜ்ரத் அவர்கள் விளக்கி தருவார்கள் இல்லையா? இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதீனாவுக்கு போய் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நாம சலாம் சொல்லுவோம் இல்லையா? மதீனாவினுடைய சிறப்புகள் அத்தனையும் ஹஜ்ரத் சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். நாம ஒற்றுமையாக ஒரு குடும்பமாய் செல்லுகிற போது எப்படித்தான் போகணும்? ஒரு குழுவாய் ஒரு குடும்பமாய் விட்டு கொடுக்கிற மனதோடு சென்று, அங்க நண்பர்களாக இருந்தவர்கள் மௌத்து வரைக்கும் நண்பர்கள், நிறைய பேர் சம்பந்திகளாக கூட ஆகி இருக்கிறார்கள். அதனால ஒற்றுமையாக சென்று ஒற்றுமையாக ஒரு குடும்பமாய் திரும்ப வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்குவானாக. நம்முடைய உம்ராவை மக்பூலான மப்ரூரான உம்ராவாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
உலகத்திலிருந்து யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லோருக்கும் ஆரோக்கியத்தையும் சலாமத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.